ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெங்காய பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு நான் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை கலர் பொடி வேணும், உங்களுக்கு கலராக இருக்கணும்னா கலர் பொடி சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெயில் நீங்கள் பொரிக்கிறீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி பெரட்டி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் தேவையான மாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை பெரட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னே நம்ம இந்த பக்கோடாவை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு எடுங்க. இதை நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுத்தோன்னா வெங்காய பக்கோடா ரெடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சே இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.